யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்யவுள்ள ரணில் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு. அதிபர் ரணில் விக்ரமசிங்க இம்மாதம் இறுதி வாரத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதிபரின் பாதுகாப்பு பிரிவினர் தற்போதைக்கு யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு விஜயம் செய்து அதிபரின் விஜயம் தொடர்பான பாதுகாப்பு நிலைமைகளை அவதானித்து வருகின்றனர். ரணிலின் யாழ் விஜயம் குறித்து மேலும் தெரிய வருகையில், கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வருகை தரும் அதிபர் கிளிநொச்சி மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட வைத்தியசாலை கட்டிடம் ஒன்றை திறந்து வைத்த பின்னர் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார். இதன்போது யாழ் போதனா வைத்தியசாலையிலும் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டடம் ஒன்றை ரணில் திறந்து வைக்க உள்ளார். மேலும் யாழ் விஜயத்தின் போது வழி வடக்கு பகுதியில் ஒட்டகளப்புலகத்திற்கு செல்லும் பிரதான பாதையினையும் உத்தியோகபூர்வமாக மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிபர் தேர்தலுக்கான வர்த்தமானி எதிர்வரும் ஜூலை மாதம் வெளியிடப்படும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். அதன்படி தமது அமைச்சின் கீழ் இவ்வருடத்தில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற விவசாய மற்றும் பெருந்தோட்ட அமைச்சின் ஆலோசனை குழுவில் அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அதிபர் ரணிலுக்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டதன் பின்னர் அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது. எனவே ஜூலை மாதத்திற்கு பின்னர் அதிபர் தேர்தல் முடியும் வரை அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது. அரசாங்கம் போதிய நிதி ஒதுக்கீடுகளை வழங்கியுள்ளது. ஆனால் சில துறைகள் இன்னும் ஆரம்ப கட்டத்தில் உள்ளன என்றார். ஆயுதங்களை உற்பத்தி செய்ய போகும் இலங்கை. சிறிய ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் ஆயுத தொழிற்சாலையை அமைப்பது குறித்த இந்தியாவுடன் இலங்கை பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். ஆயுதங்களை உற்பத்தி செய்வதில் இலங்கை ராணுவத்திற்கு நிபுணத்துவம் உள்ளதாகவும் இலங்கை உற்பத்தி தொழில்துறை குறித்து கவனம் செலுத்த வேண்டும் எனவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்தியாவிடமிருந்து ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்கான முயற்சிகளில் இலங்கை அரசாங்கம் ஈடுபடவில்லை எனவும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ராணுவத்துக்கும் இடையிலான தொடர்பு நன்றாகவும் உயர்மட்டத்திலும் உள்ளது. கடந்த 2 தசாப்தங்களில் இந்தியாவின் உற்பத்தி பிரிவு வளர்ச்சியடைந்துள்ளது. இலங்கை கவனிக்க வேண்டிய ஒரு முன்மாதிரி இது. அதிலிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ள முடியும் என அவர் மேலும் கூறினார். மே 18 தமிழ் தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்க வேண்டுகோள். தமிழ் மக்கள் மிக கொடூரமாக கொன்று அழிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் நிறைவேறுகின்ற வழி சுமந்த நாட்களை நினைவு கூறுகின்ற இந்த தருணத்தில் தமிழராகிய எம் ஒட்டுமொத்த ஆன்மாவையும் பாதித்த மே 18 தமிழ் தேசிய துக்க நாளாக நாம் அனைவரும் கடைபிடிப்போம் என ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தவ திரு அகத்தியர் அடிகளார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: ஏற்கனவே வடமாகாண சபையால் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை உணர்வுபூர்வமாக தமிழர் தாயகமெங்கும் அனுட்டிக்க தமிழ் தேசிய சக்திகளோடு கலந்தாலோசித்து ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு அழைப்பு விடுகிறது. இந்த நாளில் முள்ளிவாய்க்கால் சென்று நினைவேந்த கூடியவர்கள் வளமை போன்று முள்ளிவாய்க்கால் பொது கட்டமைப்பு ஒழுங்கு செய்த நிகழ்வுகளில் பெருந்திரளாக பங்கு பெறுமாறு வேண்டியிருக்கின்றோம். அதே நேரம் அங்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் பிரதேச வழிபாட்டு தலங்களில் ஒன்று கூடி பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் வேண்டுகிறோம். அன்றைய தினம் அனைத்து தமிழர் வணிக வளாகங்கள் பொது இடங்களில் கருப்பு கொடிகளை பறக்க விடுமாறும் கருப்பு பட்டியுடன் கடமைகளில் ஈடுபடுமாறும் கோருகிறோம். எமது தெருக்களை, பொது இடங்களை, வீட்டின் முன்னுள்ள வீதியோரங்களை துப்புரவு செய்வதுடன் அனைத்து கேளிக்கை நிகழ்வுகளையும் தவிர்த்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஒரு நேர உணவாக வேண்டும் உண்பதற்கு ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் முன் வருவோம். மேலதிக தனியார் கல்வி நடவடிக்கைகள் அனைத்தையும் அன்றைய தினம் முழுமையாக நிறுத்தி எம் இளையோருக்கு எம் வழிகளின் ஆழத்தை சாத்வீகமாக உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்துவோம். பல்கலைக்கழக மாணவர் ஏற்பாடு செய்துள்ள இந்த காலப்பகுதிக்கான இரத்த தான முகாம்களில் பங்கேற்போம். வழி சுமந்த குடும்பத்திற்கு மனரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆறுதல் அளிப்போம். இந்த தமிழ் தேசிய துக்க நாளில் ஒட்டுமொத்த தமிழராய் நிலத்திலும் புலத்திலும் எம் உச்சபட்ச ஆத்மார்த்த உணவை அமைதியாக உறுதியாக வெளிக்காட்டுவோம். அதற்காக அனைவரும் திட சங்கற்பம் பூணுவோம் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் குறித்து எடுக்கப்படவுள்ள தீர்மானம் வேலன் சுவாமிகள் சுட்டிக்காட்டு. தற்போது பொது வேட்பாளர் என்ற கோட்பாட்டை அனைவரிடமும் கட்டி எழுப்பி
அனைத்து தரப்பையும் ஒன்று சேர்த்து அதன் பின்னர் யார் பொது வேட்பாளர் என்பதை முடிவெடுக்க தீர்மானித்துள்ளதாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். நெடுந்தீவு குமுதினி படுகொலை நினைவேந்தலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு யார் தமிழ் பொது வேட்பாளர் என்ற கேள்வி பலர் மத்தியில் காணப்பட்டாலும் அது பற்றி யாரும் பேசவில்லை என்று வேலன் சுவாமிகள் கூறியுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், கடந்த வாரம் வவுனியாவில் சிவில் அமைப்புகள், மத தலைவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகள் கலந்துரையாடி பொது வேட்பாளர் தொடர்பான ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை அதிபர் தேர்தலை புறக்கணிப்பதுடன் தங்களுடைய அபிலாசைகளை உலகிற்கு வெளிக்காட்டும் விதத்திலும் தமிழர் வாக்கு தமிழருக்கே என்ற அடிப்படையிலும் தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கின்ற அனைத்து கட்சிகளையும் ஒன்று திரட்டி தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கையில் எந்த ஆட்சி கட்சிக்கு வந்தாலும் தமிழர்களுக்கு உரிமை சார்ந்த தீர்வை வழங்காது என்பதே கடந்த கால வரலாறு எனவும் தெரிவித்துள்ளார். பரீட்சை முடிந்து வீடு திரும்பிய மாணவியை கடத்திய மர்ம கும்பல், விரைந்து செயற்பட்ட காவல்துறை. சாதாரணதர பரீட்சை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவியை கடத்த வந்ததாக கூறப்படும் வேன் மற்றும் 4 இளைஞர்களை அலதெனிய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சாதாரணதர பரீட்சைக்கு நேற்றைய தினம் தோற்றிவிட்டு அங்கிருந்து விடுதிக்கு சென்று கொண்டிருந்த வேளையில் குறித்த கும்பல் மாணவியை கடத்த முயன்றுள்ளனர். அப்போது அவருடன் இருந்த மேலும் 2 மாணவிகள் அதனை தடுக்க முயன்றபோது அவர்களை தள்ளிவிட்டு மாணவியை கடத்தி சென்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவசர அழைப்பொன்றை பெற்றுக்கொண்ட அலதெனிய காவல் நிலைய கட்டளை தளபதி, பிரதான காவல்துறை பரிசோதகர் சேனாரத்ன மற்றும் குழுவினர் வேனை துரத்தி சென்று சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதோடு மாணவியையும் மீட்டுள்ளனர். ரணிலின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது, நவீன் திசநாயக்க உறுதி. ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ரணிலின் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது என சப்ரஹமுவ மாகாண ஆளுநர் நவீன் திசநாயக்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் அதிபர் தேர்தலில் களமிறங்க உள்ளதாக சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசநாயக்க ஆகியோர் அறிவித்துள்ளனர். அதேவேளை ரணில் விக்ரமசிங்கவும் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் தேசிய வேட்பாளராக போட்டியிட உள்ளார். இவர்கள் மூவருமே பிரதான வேட்பாளர்கள். இவ்வாறு அதிபர் தேர்தலின் போது மும்முனை போட்டி நிலவும் என்பதால் எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் சிதறும். இதுவும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வெற்றி வாய்ப்பாக அமையும். எனவே ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது என அவர் தெரிவித்தார். திருகோணமலையில் மறுக்கப்பட்ட நினைவு கூறும் உரிமை, கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கண்டனம். திருகோணமலை சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களை நினைவு கூர்ந்தவர்களை அநாகரிகமான முறையில் கைது செய்த இலங்கை காவல்துறையினர் மீது அத்துமீறலை கண்டிப்பதாக கிழக்கு பல்கலைக்கழக கலை மற்றும் கலாச்சார பீட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பகிர்ந்து நினைவு கூர்ந்ததற்காக 4 வரை காவல்துறையினர் கைது செய்தமை குறித்து வெளியிட்ட கண்டன அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களாக, உரிமையை வேண்டி போராடிய ஒரு இனத்தின் மீது சர்வதேச நாடுகளை தவறாக வழிநடத்தி இலங்கை அரசால் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட பாரிய இனவழிப்பினால் இறுதி 8 மாதங்களில் 1,46,679க்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டனர். அந்த வகையில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை கொண்டு கொன்றொழிக்கப்பட்ட குழந்தைகள், சிறுவர்கள், அப்பாவி பொதுமக்களுக்கு 15 ஆண்டுகள் கழிந்தும் நீதி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் தமிழர்களின் உரிமைகள் இலங்கை அரசினாலும் அதன் ஆதரவில் இருக்கும் பெரும்பான்மை சமூகத்தினாலும் தொடர்ந்தும் மறுக்கப்பட்டும் பறிக்கப்பட்டும் வருகின்றன. அந்த வகையில் இலங்கை அரசினாலும் அரச படைகளாலும் கொன்று குவிக்கப்பட்ட எமது மக்களை நினைவுகூரும் உரிமையிலும் இலங்கை அரசாங்கம் கை வைத்துள்ளது. முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவுகூரும் முகமாக ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலை சம்பூர் சேனையூர் புவன கணபதி ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பருமாறும் நிகழ்வு பொதுமக்களினால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் சமூக செயற்பாட்டாளர்கள் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை பல்கலைக்கழக மாணவர் சார்பில் வன்மையாக கண்டிப்பதுடன் அவர்கள் அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் கோரி இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.